ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த லீஃப் டிசைன் எப்படி நம்ம சிம்பிளாக நெக்குக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நெக் மாடல். இதில் நம்ம எப்பயும் போல் 2 லேயர் செயின் ஸ்டிச் நான் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு யூஸாக இருக்கும். இது 2 லேயர் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் 3 லேயர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போது நெருக்கமாக கொடுங்க, ரொம்ப தள்ளி கொடுக்கக்கூடாது. ஸோ 2 லேயர் கொடுத்தாச்சு ஜரி த்ரெட்டில். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். சுகர் பீடு லேயருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பீடாக வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளோ கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நம்ம இதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இதுக்கான நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். தையல் ஊசி, சரியா? அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காண்டி இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போடும்போது ப்ளவுஸ் கலருக்கான த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் சுகர் பீடை வச்சு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே கொடுத்துக்கோங்க. 2 வச்சு கொடுத்துக்கோங்க, நெருக்கமாக வச்சு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த த்ரெட்டில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னீங்கன்னா நரம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எதுலேயும் ஜரி த்ரெட் இதை மாதிரி இதில் பழகிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் இதுக்கும் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த த்ரெட் தான் நம்ம வச்சு போட முடியும். அதெல்லாம் லைஃப் லாங் வராது, என்றைக்குனாலும் பிஞ்சிரும், வந்துடும். சரியா? நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்புறம் இந்த லீஃப் டிசைன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்கேல் படி பார்த்தோன்னா 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ச்சு படினா 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டை மெஷர் பண்ணி அப்படியே நீங்கள் 2 லீஃபாக ரஃபாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரியா? ரஃபாகவே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் பேப்பர் காப்பியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த லீஃபில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சுகர் பீடு கொடுக்க போகிறோம். இது ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காகவும் ஃபில் பண்ணலாம், நேராகவும் ஃபில் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு லீஃப் நான் உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக எப்பயும் போல் ஃபில் பண்ணி காட்டுறேன். நான் நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிச் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இதை லோட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு அடுத்த ஆப்போசிட்டில் போயிட்டு மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு மேலே போகணும். இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை இதில். உங்களுக்கு எது அழகாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்லாண்டிங்கில் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். அடுத்த லீஃப் நான் நேராக கொடுத்து காட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த லீஃப் ஃபில் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் பீடு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு லீஃப் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2வது லீஃப் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, கத்தானா பீடு வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா 2மே ஒரே மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு லீஃபுக்கு நம்ம சுகர் பீடு கொடுத்தோம். 2வது லீஃபுக்கு கத்தானா பீடு கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் சிங்கிளாக, அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்லாண்டிங்கில் வச்சா தான் இதோட லுக்கே வரும். சரியா? அதனால் நீங்கள் கத்தானா பீடை நீங்கள் எந்த இதுக்கும் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளவரை தவிர. ஓகேவா? ஏன்னா நமக்கு இது பெருசாக இருக்கும் கத்தானா பீடு, அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காராது அந்த லீஃபில்.
நம்ம சுகர் பீடு மாதிரி வந்து இது ஈஸியாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்லாண்டிங்காகவே நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீஃப் மாடலில் வந்து 2 இதுவும் நம்ம கலந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் இது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2வது லீஃப் நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பீடாக வச்சு நீங்கள் கொடுக்கணும். சரியா? நம்ம அங்கே ஸ்லாண்டிங்காக வச்சோம், இங்கே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த லுக்கு வந்து கிடைக்கணும். சரியா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லீஃப்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கணும். இல்லை நான் அவுட்லைன் போட்டுட்டு நான் பண்ணலாமாண்ணா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். எப்பயும் போல் நான் வந்து ஸ்லாண்டிங்கை வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4mm பீடை வச்சு நான் வந்து நாட் போட போகிறேன். சிங்கிள் நாட்டு தான். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இது எப்படி கட் பண்ணால் வந்துடாதா அப்படின்னு. இப்போ கவனமாக பாருங்கள், நான் இப்படியே தான் போட்டுகிட்டே வரேன். இதை வந்து நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் வந்து நார்மல் எண்ட் நாட் வந்து நீங்கள் போட்டு முடிக்கணும். சரியா? அதாவது இப்போ இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் இதை நான் முடிக்கும்போது கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இதை முடிக்கும்போது நீங்கள் வந்து நார்மல் எண்டு நாட்டு, இப்போ பாருங்கள் நான் இந்த இதில் நான் முடிக்கும்போது நார்மல் எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் அந்த நாட் போட்டு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கீழே விழுக தான் செய்யும். சரியா? இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதை சுற்றி ஒரே ஒரு லேயர் ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டா அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.